வணக்கம் மகளே. ஒரு ஜெர்மன் தமிழ் பிள்ளையுடைய வீடியோ ஒன்று பார்த்தோம் டிக்டாக்ல. அந்த பிள்ளை சொல்லுது தான் ஜாழ்ப்பாணம் இலங்கையை சேர்ந்த ஒரு இலங்கை அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை, ஜெர்மன்ல பிறந்த பிள்ளை. நான் ஜெர்மன் மொழி நல்லா கதைப்பேன், ஜெர்மன் கலாச்சாரத்தோட பின்டி பிணைந்திருக்கின்றேன். எனக்கு ஜெர்மன் நண்பர்கள் எல்லாமே இருக்கிறார்கள். ஆனால் என்னால் ஜெர்மனோட முழுமையாக ஒன்றிணைய முடியவில்லை அப்படின்னு சொல்லியும், சரி ஜெர்மன்காரனோட ஒன்றிணைய முடியல, மற்ற ஜெர்மன் கலாச்சாரமும் தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் நிற்குது. ஆனால் மற்ற பக்கம் பார்த்தால் தமிழ் கலாச்சாரம் தன்னை ஒரு 100% தூய தமிழராக எடுத்துக்கொள்வது இல்லை. காரணம் நான் ஜெர்மன்ல பிறந்ததான், நான் ஜெர்மன் மொழியும் கதைப்பேன், தமிழ் ஒரு அளவாக தான் கதைக்கிறேன். அப்போ ஆனால் அப்படின்னா தமிழும் தான் எடுத்துக்கொள்வதில்லை, தமிழும் எடுக்குதில்லை, ஜெர்மனும் எடுக்குதில்லை, தான் ரெண்டுக்கு இடையில தான் நிற்கிறேன். இதுக்கு என்ன செய்யறதுன்னு என்னால் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்றது அந்த பிள்ளைக்கு தெரியலைன்றது அது நேரடியாகவே சொல்லுது. 18 வயசு பிள்ளை, ஒரு தமிழ் பிள்ளை, ஜெர்மன் பிள்ளை. சரி, இதுக்கு எங்களால் என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறோம். முதல் விஷயம் அடையாளம் தான். எப்ப எங்களுக்கு அடையாளம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்க, உலகத்தில் நாங்கள் பிறந்து வாழ்ந்து வளர்றோம், சுற்றி ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்தோட ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கை நாங்கள் 100% அனுபவிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அடையாளம் கட்டாயம் தேவை. அப்படித்தான் உலகத்தில் பல அடையாளங்கள் தோன்றிருக்கிறது, இனம் மதம் எல்லாமே தோன்றிருக்கிறது. எல்லாமே ஒரு தனி மனிதருக்கு அதிகபட்சமான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய மருத்துவம் இது எல்லாமே காலங்காலமாக உருவாக்கப்பட்டு அது ஒரு இயற்கை தானாயே அந்த இடத்துல உருவாகி ஒரு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். சரி, அந்த அடையாளம் என்ன இதுன்னு சொன்ன ஒருத்தனுக்கு ஒரு மதிப்பை கொடுக்குது. அந்த மதிப்பு பல விஷயங்கள்ல இருக்கும். அவன் உணர்றதுல இருக்கும், நான் ஒரு தமிழர் அப்படின்னு உணர்றதுல இருக்கும். தமிழ் உணர்றதுல என்ன இருக்குண்டா, தமிழருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, 2000-3000 வருஷத்தை தாண்டி இருக்குது. பல நாடுகளை வென்றிருக்கிறார்கள், பல நாகரிகங்களை தோற்றுவித்திருக்கிறார்கள். அதோடைய மொழி 5 முக்கியமான பழைய 5 மொழியில ஒரு மொழி, இப்பவும் பேசப்படுற மிக பழமையான மொழின்னு சொல்லி தமிழைத்தான் சொல்றார்கள். மிச்ச மொழிகள் அழிந்திருக்கிறது. அப்ப அப்படி இல்லாம ஒரு பெரிய நாகரிக வளர்ச்சியை கொண்டிருக்க நான் தமிழன் அப்படின்னு நினைக்காத ஒரு பெரிய உணர்வு வரும். அதெல்லாம் தாண்டி அந்த அடையாளம் என்னதை தருதுன்னு சொன்னா, நான் சிந்திக்கிறதுக்குரிய வழியை தருது. காரணம் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் எங்களுடைய மனதில் என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் வழி உலகத்துல நடக்க போகுது. நான் நல்லது நினைக்க நாங்கள் நல்லது நடக்கும், தீய நினைக்க தீய நடக்க போகுது. அப்ப அது எவ்வளவு தூரம் எங்களை நல்ல விதமாக சிந்திக்க வைத்து நல்ல விதமாக வாழ வைக்கிறதுக்குரிய விடயங்கள் எங்களுடைய மொழியில எங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்க, அந்த அடையாளம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான தேவையாக எங்களுடைய வாழ்க்கையை அதுதான் கொண்டு செல்ற ஒரு விடயமாக இருக்கும். காரணம் நாங்கள் அதோட தான் இருக்கலாம், விளங்குதா? அப்ப அப்படி இருக்கிற ஒரு அடையாளத்தை இந்த பிள்ளை மிஸ் பண்ணுதுன்னு சொல்லுது. சரி, ஜெர்மானிய அடையாளம் அதுக்காக சரியில்லை, எல்லாம் குறைந்தவன்னு கூட ஒரு நாளுமே இல்லை. ஆனா இங்க சிக்கல் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்றோம் அப்படின்றதுதான். இப்ப ஜாழ்ப்பாண தமிழர்களை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அவர்கள் எங்க போனாலும் அந்த அடையாளத்தை வச்சுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் போற இடத்துல அதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுக அவர்கள் அந்தந்த நாட்டுடைய அடையாளத்தையும் எடுக்கிறார்கள். இங்கதான் இந்த மாதிரி பிள்ளைகளுக்குரிய சிக்கல் வருது. ரெண்டில எது எங்களுடைய அடையாளம் அப்படின்றத அவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா வருது. காரணம், ரெண்டு பக்கத்தெல்லாம் பாதியா தன்ற அறகுறையாக நிக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை இருக்கும். உண்மையில அது சரியா தான் இருக்கும். அதாவது அவன் சொல்றதான் உண்மை, அவர் பாதியா தான் நிக்க போறார்கள். அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தால், நாங்கள் இதை சொல்லிக் கொள்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஜாழ்ப்பாண தமிழ் அப்படின்றதான் அடிப்படையாக கொள்ள வேண்டும். அதாவது சொன்னா தமிழர் அப்படின்ற அடையாளத்தை அடிப்படை அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு தேவையானது. நீங்க ஜெர்மன்ல இருக்கிறத ஜெர்மனா ஒரு தற்காலிக அடையாளமாக எடுத்தால், ஜெர்மன் இல்ல கனடா இல்ல சுவிஸோ வேற நாலு லண்டனோ எங்க இருந்தாலும் நீங்கள் அங்கே இருக்கிறத தற்காலிகமான ஒரு அடையாளமாக எடுத்தால் மட்டும்தான் அது சரியா இருக்கு. காரணம், அது உங்களுக்கு தற்காலிகமான அடையாளம் தான். ஏனென்றால் நீங்கள் ஒரு நாளுமே அப்படி மாற போறது இல்லை, மாற இயலாது. அப்ப அப்படி இருக்கேக்க நீங்கள் அதை உங்களுடைய அடையாளமா மாற்ற வேண்டிய தேவைங்க இல்லை மாற்றக்கூடிய முயற்சியை மேற்கொள்றதை எந்த விதத்திலுமே பயனளிக்க போறது இல்லை. இப்ப உங்களுக்கு 2 அடையாளத்துக்குரிய வாய்ப்பு இருக்கீங்க, நீங்கள் அப்ப அந்த ஒன்றை தீர்மானிக்காது, 2ல ஏதாவது ஒன்றுதான் உங்களுக்கு சொல்லலாம். அப்ப ஒன்று உங்களுக்கு உண்மையில நிரந்தரமான அடையாளமா இருக்கும். நீங்கள் அம்மா அப்பா யாழ்ப்பாண தமிழர்களாக இருக்கீங்க, அவங்களுடைய பிள்ளைகள் நீங்க அந்த நாட்டில் பிறந்துட்டீர்கள். ஆனா உங்களுக்கு அடையாள குழப்பம் இருக்கப்பட்டு சொன்னால், நீங்க முதல் விஷயம் கண்ணை மூடிக்கொண்டே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது தமிழைத்தான். அப்ப நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஓகே, தமிழ் மொழியை படிங்க, உங்கள் நாடுகள்லயே எங்கேயாவது இருக்குமே, அது இப்ப எல்லாம் ஆன்லைன்லயே நேரம் இருக்கிறது இல்லை. எல்லாம் தாண்டியும் நீங்களுடைய அம்மா அப்பா உண்மையை கரிசனை இறந்திருந்தா சின்ன வயசுல இருந்து தமிழை உங்களுக்கு சொல்லி தந்தே வளர்த்திருந்தாலே என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு தமிழ் நல்லா தெரிய வரும். தமிழ் நல்லா தெரிய அடுத்த கட்டம் நல்ல தமிழ் புத்தகங்களை படியுங்கள். தமிழ் புத்தகம் சொன்னா இப்ப வர்ற புத்தகங்களை பற்றி கதைக்கல. தமிழர்கள இப்ப திருக்குறள் இருக்கு, திருப்பந்திரம் இருக்கு, இப்படி எக்கச்சக்கமான சித்திரங்கள் பாடல தமிழுடைய வரலாறு, தமிழர்களும் தமிழ் வரலாறு எக்கச்சக்கமான இலக்கிய புத்தகங்கள் பல காலமாக இருக்கிறது. அந்த மாதிரியான புத்தகங்களை முதல் எடுத்து படிங்க. அதெல்லாம் படிச்சு விஷயத்தை அடிப்படையில தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதெல்லாமே தெரிய வரைக்கும்
உண்மையிலேயே ஒரு பெரிய வியப்பு வரும். காரணம் மற்ற எந்த ஒரு இனத்துக்கோ கலாச்சாரத்துக்கோ மொழிக்கோ இல்லாத பல தகமைகள் வந்து தமிழ்ல இருக்குது. அது தெரிய வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான மதிப்பு வரும். அது வரைக்கையே நீங்க வந்து மிச்சத்தை அது அந்த அந்த உணர்வு வந்து பார்த்துக்கொள்ளும். காரணம் அதுக்கப்புறம் நீங்க வெளியில வர மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க அடிவாளத்தை துறக்கிறன்ற கதையே இங்க இருக்காது. தமிழர்கள் அன்றதனுடைய அடையாளம் வந்து ஒரு கனகாலமா 2000 வருடமாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு அடையாளமா தான் இருந்தது. காரணம் என்னன்னு சொல்லினா உண்மையே தமிழர்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்ததா இல்லையாண்டெல்லாம் வந்து பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து குழம்பிக் கொண்டே இருந்தார்கள். அதுக்கு உண்மையான காரணம் என்னண்டா, தமிழர்கள் என்றவர்கள் இருக்கிறார்கள். தமிழர்கள் எல்லாமே பல அதாவது என்ன அந்த 2000 வருடங்கள் 3000 இருந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நாளுமே வந்து அவங்களுடைய அடையாளத்தை வந்து வெளியில காட்டினதே இல்லை. காரணம் அந்த அடையாளம் வந்து அடையாளத்தை காட்டிக்க அது உலகத்திடம் இருந்து அவங்களை பிரிக்குது அப்படின்றத அப்படி பிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அவர்கள் சாதாரண ஒரு மனிதநேயவாதிகளாகத்தான் வந்து இருந்தார்கள். நாங்கள் மனிதர்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார்கள். அப்ப அங்க நீங்கள் சாதாரண திருக்குறள் இருக்கட்டும் சரி, இல்ல பழங்காலத்துடைய தமிழ் வரலாறுகள் வேறு இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து தமிழ்ல எழுதப்பட்டிருக்கும். ஆனால் தமிழ் என்ற வார்த்தை வந்து பாவிக்கப்படாது. காரணம் அது அடையாளத்தை கொண்டு வருது. அடையாளம் வந்து பிரிவினையே கொண்டு வந்துடும். நாங்கள் உலகத்தை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது இல்லது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துல அவர்கள் கொண்டு வந்தார்கள். காரணம் தமிழர்களோட வந்து நாங்கள் இனமா பார்த்ததை தாண்டி அதை தாண்டி ஒரு உலகமாகத்தான் வந்து பார்த்து கொண்டார்கள். அப்படி பார்க்கறதுக்குள்ளே காரணமே தமிழர்களுக்கு வந்து நிறைய விஷயம் இருந்தது உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு. உலகத்திடம் இருந்து பெறணும் அப்படின்னு நினைக்கிற இனக்குழுக்கள் தான் தங்களை இனமா வந்து கட்டமைப்பார்கள். காரணம் அவைக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை அந்த இனம் தான். அதுக்கான என்னவும் செய்வார்கள். படுகொலைகள்ல இருந்து உள்நாட்டு போல என்னத்தையும் செய்வார்கள். காரணம் அவை அவ்வளவு பலவீனமா இருப்பார்கள். அவர்கள் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இருப்பார்கள். எல்லாம் கலாச்சாரத்திலிருந்து மொழி இந்த எல்லா விஷயத்தையும். ஆனா தமிழ் அப்படி இல்லை, மாறி தமிழ் தன்னிட்டு தான் அதுட்டு தான் எல்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் வெளியில கொடுக்கணும்னு நினைக்கிறேன். காரணம் அதுட்டு உலகம் முழுவதுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல எல்லாமே இருக்குது. அப்ப அவர்கள் வந்து ஒரு நாளுமே தங்கள் அடையாள மன்றங்களை குறுக்கி அந்த அடையாளங்களை கொண்டு போறது இல்லை. ஆனால் நாங்க தமிழரா வாழ்றோன்ற அடையாளம் அது எங்களுக்கு உள்ள எப்பவுமே வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த அடையாளத்தை நீங்க தொலைத்து விடார்கள் அப்படின்னு தான் வந்து சொல்றேன். காரணம் அதை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே தொலைஞ்சு போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வந்துடும். இது மற்ற எந்த இனத்துக்கும் ஏற்படாத ஒரு துன்பம். இங்க இதுதான் என்னன்னு சொன்னா தமிழர்கள வந்து வாழ்ந்தா பெரிய ஒரு லெவல்ல தான் வாழ முடியும். அந்த அடையாளத்தின் ஆழம் வந்து அப்படி. அதே விழுந்தாலும் அந்த ஆழத்துல போய் விழத்தான் போயிடும். அதை நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய ஒவ்வொருடைய பொறுப்புன்னு தான் எடுத்துக்கொள்றோம். தமிழ் உங்களை ஒரு நாளுமே கைவிடாது, நீங்கள் கைவிட்டாலும். இதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதில். நன்றி.